கைஸ் அடுத்த நாள் ஹீரோயினும் வந்து இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சொல்ல. என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி அப்போனா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம். உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு தானே? எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்கோம். அதனால இது எந்த மாதிரி ஃபீலிங்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு சொல்கிறான். இப்போதைக்கு இதை எதையும் போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயா அப்படின்னு சொல்கிறான். சேம் டைமில் லின்னு பையனும் ஹாப்பியாக சூய பிள்ளையை பார்க்க வரான். ஏன்னா அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல அவன் ஹீரோவை லவ் பண்ணலன்னு. எதுக்கு என் பின்னாடியே வர? ஏமா ஏன் இவ்வளோ கோவமாக கிடக்க? உனக்கு நான் திங்க ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்ல. அப்படியா? ஆனால் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் தானே வருவேன். சொல்ல நீ வந்தால் மட்டும் போதுமா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. இவளும் மனசில் இன்னையோட உன்னை ஓட வைக்கிறேன்னு நினைக்கான். அடுத்து இவனும் சுய பிள்ளை கூட போகிறதுக்காக ட்ரெஸ்ஸு எது போடலான்னு பார்த்து கிளம்ப அவன் ஃப்ரெண்டு இவன் கோமாளித்தனத்தெல்லாம் பார்த்து இதுக்கு மேலே முடியாது சாமின்னு இதையாச்சும் போட்டு தொல்லன்னு நீட்டேன். பார்த்தா லின்னு பையன் செம்மையா கிளம்பியிருக்கான். ஹோட்டலுக்கும் வந்துட்டான். ஆனால் இந்த பிள்ளை கொஞ்சம் கூட கண்டுக்கிடவே இல்லை. ஆர்டர் பண்ணுறேன்னு பேரில் மல்லிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுகிற மாதிரி அடிக்கிட்டே போகிறா. இவனும் என்னடின்னு பார்க்கான். அப்போ இவளும் நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு நீ எதுவும் தப்பாக நினைக்கல. இல்லை செல்லும் நீ சாப்பிட செல்லும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. அப்போ சாப்பாடும் வந்துருச்சு. இவளும் பார்த்துட்டு சடனாக ஐயோ நான் ஃப்ரெஞ்சு ஃபுட்டாக மறந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னைக்கு மாரியாமாக்கு விரதம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்ல. இவனும் அப்புறம் ஏண்டி ஆர்டர் பண்ணேன்னு பார்க்கான். இவளும் இப்போ நீ கோவப்படுறியான்னு கேட்க ஐயோ சத்தியமா இல்லை, அதுவும் உன்கிட்ட போய் கோவப்படுவேனா? உனக்காகவும் மாரியம்மாக்காகவும் எல்லாத்தையும் நானே கூட்டிக்கிறேன்னு கடுப்புல திரட்டு கிடக்க. டின்னர் முடிஞ்சதும் இவனும் வெளியே வந்து சரி வா நானே உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்றான். இவளும் காண்டாகி இங்க பாரு நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதுன்னு போயிடுறான். இவனுக்கும் என் லவ் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியான்னு ரொம்ப கஷ்டமா கிடக்கு. ஆனா அடுத்த நாளே சுய பிள்ளைய பார்த்து இங்க பாரு என்னால அப்படிலாம் உன்னை விட்டு தர முடியாது, நான் என்னோட முயற்சியா பண்ணிட்டு தான் கிடப்பேன்னு சொல்ல. இவன் இன்னும் அடங்கலையான்னு இவனும் ஏஞ்சு போயிட்டு எதுக்கு இன்னும் உட்காந்துட்டு கிடக்க, நான் ஷாப்பிங் போகணும் என் கூட வான்னு சொல்ல. இவனும் என்னையா கூப்பிட்டான்னு ஹாப்பியா போக. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கை காமிச்சு இது எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்குன்னு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்றான். அப்பனா இது வேண்டாம். அடுத்து இன்னொரு பேக்கை காமிச்சு இது எப்படி இருக்குன்னு கேட்க இது நல்லாவே இல்லை ரொம்ப பெருசா கிடக்குன்னு சொல்ல. அப்ப இதுவே பேக் பண்ணுங்கன்னு சொல்றா. இவனும் ஏண்டின்னு பார்க்கான். அடுத்து கைட்டு பையனும் மெடிசன் சம்பந்தமா ஹீரோனி கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு வாரத்துல முடிச்சாகணும்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் 3 நாள்ல முடிச்சிருப்பான். இவனும் பாராட்ட இவனும் இழிச்சிட்டே போக முன்னாடியை விட ஹீரோயின் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு பார்க்கான். அடுத்து கிம்மா பார்க்க தான் போறான். என்ன புக்கு இது யார் கொடுத்ததுன்னு கேட்க ஹீரோ தான் கொடுத்தான். அவன் ஏன் இங்க வந்தான் உனக்கு தெரியுமா? அவன் உனக்காக நிறைய சேஞ்ச் ஆயிட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல. ஒரு நிமிஷம், நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவனுக்கு ஃப்ரெண்டா? அப்படி இல்லை, அஸ் எ ஃப்ரெண்டா அவனை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன், எனக்கு அப்புறம் அவனை நல்லா பார்த்துப்பான்னு சொல்ல. இவளும் நீயே இப்படி பேசிட்டு கிடக்க, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் ஆல்மோஸ்ட் மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், உனக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடும்னு சொல்ல. இவனும் இவ ஃபீல் பண்ணுறான்னு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சமாளிக்கான். அடுத்து சூய பிள்ளையும் லின்னு பையன் வாங்கி கொடுத்த பேக்கை சேல் பண்ணுறேன்னு போஸ்ட்டை போட இது லின்னு வாங்கி கொடுத்தது இதை போய் விற்க பார்க்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. சேம் டைமில் இவனும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நான் அவளுக்காக எங்கள் அம்மாவோட கிளிக்கடை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு சாவு நிச்சயம்னு சொல்ல. அதை ஹீரோவும் கேட்டுடுறான். அப்போ இவன் வரவும் சூய பிள்ளையும் நம்ம ஏன் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு கிளம்ப பார்க்க இங்கே பாரு லின்னு பையன் அவங்க அம்மா கார்டில் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்ல. அப்போ இவளும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு அந்த பேக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு லின்னு பையனை தான் தேடிட்டு கிடக்கா. சேம் டைமில் இவனும் சின்ன பசங்களுக்கு டீச் பண்ணிட்டு கிடக்க. அப்போ ஒரு பையன் சரியா பால் போட முடியலன்னு ஆள ஆரம்பிக்கிறான். அப்போ இவனும் இங்கே பாரு நீ இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுற, உன்னால் கண்டிப்பாக முடியும், எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை கிடக்கு, எங்கே சொல்லு உன்னால் முடியும் இல்லைன்னு கேட்க அந்த குட்டி பையனும் கண்டிப்பாக முடியும்னு சொல்ல. அதை சூய பிள்ளையும் பார்த்துட்டு தான் கிடப்பா. அப்போ அவளுக்கும் சின்ன வயசில் அவங்க அப்பா இவகிட்ட ஆஷா நடந்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. இவனும் பார்த்துட்டு நீ என்ன இங்கேன்னு கேட்க இல்லை நீ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல அப்பாவாக இருப்பேன்னு சொல்ல. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தா நீ எனக்காக செலவு பண்ண பணம் இதில் கிடக்கு, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல. இல்லை இல்லை இதெல்லாம் நான் உனக்காக பண்ணேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கிடக்க. இவளும் அவன் கிட்ட நீட்டிட்டு கிளம்ப இங்கே பாரு நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவன் நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்பன்னு சொல்ல. இவளும் போடான்னு சிரிச்சிட்டே தான் போகிறான். என் கூட ஏர்போர்ட்டுக்கு வா, டாக்டர் தாமஸாக ரிசர்வ் பண்ணணும்னு சொல்ல. இல்லை எனக்கு
காரணா பையன் நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்றான். என்ன பேசிட்டு கிடக்க, இது உன்னோட ப்ராஜெக்ட், கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும்னு சொல்ல இவளும் ஒத்துக்கிறான். இவளும் தயங்கிட்டே தான் போறான். ஆனா கொஞ்ச நேரத்துல இவளுக்கு படபடன்னு வருது. பழசெல்லாம் வேற ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ட்ரெஸ் ஆகி மயங்கிட்டான். இவன் எந்திரிச்சு பார்க்கும் போது ஹீரோ தான் கிடக்கான். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இந்த வாட்ச் தாமா எனக்கு சொன்னுச்சுன்னு சொல்ல, அப்ப ஹீரோ அப்பா அம்மாவும் வராங்க. ஆனா இவங்கள பார்த்ததும் இவ திரும்பிக்கிறான். இவங்களும் அழுதுட்டே போயிடுறாங்க. அப்ப இவ சோகமா கிடக்கிறத பார்த்துட்டு இவனும் இவையே இப்ப சடனா மூட் ஆகுறான்னு பார்க்கான். அடுத்து நெட்ல பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு சர்ச்சிங்க போட, அப்ப அவன் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்னடா டாபிக்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு கிடக்கு, நான் வெறும்னா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, நமக்கு வேற ஆப்ஷனும் இல்ல, சொல்லி தொலைன்னு சொல்றான். முதல் விஷயம், அவங்க எது செஞ்சாலும் நம்ம பாராட்டணும்னு சொல்றான். அப்ப இவளும் வேலை பார்த்துட்டு கிடக்க, அப்ப சடனா லேப்டாப் ஆஃப் ஆயிடுது. இவளும் ஐயோ என்ன ஆச்சு, இது என்னன்னு பாருன்னு சொல்ல, இவனுக்கும் அப்ப அவன் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. ஏய் நீ சூப்பரா பண்ணிருக்க, இந்த உலகத்திலேயே நீ தான் பெஸ்ட்னு சொல்ல, இவளும் காண்டாகி இங்க கூட நீ வெறுப்பேற்றுறத விட முடியலன்னு கத்திட்டு கிடக்கா. அடுத்த ஹீரோயின் ஜன்னல் பக்கமா திரும்பி உட்காந்துருப்பான். அப்ப அவன் ஃப்ரெண்டும் ரெண்டாவது விஷயமா, பொண்ணுங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க வாயால சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டே நிறைவேற்றணும்னு சொல்லியிருப்பான். அதனால இவனும் அவளை தூக்கிட்டு போய் கீழே விட, இவளும் எல்லூசு பையில போய் எது கூட என்ன கீழே கூட்டிட்டு வந்த, நீ தானடி ஜன்னல்ல இருந்து கீழே பார்த்துட்டு கிடந்த, அதான் கூட்டிட்டு வந்தேன், டே மடையான வானத்துல பார்த்துட்டு கிடந்தேன்னு சொல்ல, அதுவும் ஃபெயிலா போயிடுது. மூணாவது விஷயமா, பொண்ணுங்களுக்கு அப்பப்ப கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான். இவனும் கிஃப்ட்டுங்கிற பேர்ல அவளுக்கு பவுடர் டப்பா என்ன டப்பான்னு நீட்ட, இவனும் பார்த்துட்டு இதுக்கு பேர் கிஃப்டா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு சொல்ல, என்ன ஃப்ளவரானு இதை அவன் சொல்லலையேன்னு பார்க்கான். அப்ப யாங்க பையனும் இவளை பார்க்க வர, இவனும் பார்த்துட்டு நீ எங்க இங்க வந்தேன்னு கேட்க, ஏய் நீ வெளியே பொண்ணு துரத்தி விட்டுறான். இவளும் அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எங்க அவன்கிட்ட இருந்து உன்னை திருடிடுவேணும்னு பயப்படுறான்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு கிடக்க, ஏய் உனக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே அவனுக்கு உன்னை விட முக்கியம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல, இவளுக்கும் இதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அப்படியே நைட் ஆக இவன் கோவமா கிடக்கிறத பார்த்துட்டு இவளும் இங்க பாரு இந்த பழம் சாப்பிடு சூப்பரா கிடக்குன்னு சொல்ல, இது இது இந்த யாங்க பையன் கொடுத்தது தானே, இது எனக்கு வேணாம், அட சாப்பிடுப்பான்னு ஊட்டி விட, இவனும் தின்னுட்டு ரொம்ப கேவலமா கிடக்குன்னு சொல்ல, ஏய் எனக்கும் யாங்கக்கும் இடையில என்ன இருக்குன்னா, அவ சொல்ல வரதுக்குள்ளேயே கைட்டுட்டு இருந்து ஃபோன் வருது, இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிருச்சு, சீக்கிரம் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல, இவளுக்கும் ஹாப்பியா கிடக்கு. ஏ கிம்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல, இவனும் அடியே முழுசா சொல்லிட்டு போடின்னு சொல்ல, அப்புறம் சொல்றேன் நான் போய் கிம்மா பார்க்க போறேன்னு போயிடுறான். அடுத்து கைட்டு பையனும் போட்டோவை பார்த்து இழிச்சிட்டு கிடக்க, அப்ப கேத்தி பிள்ளையும் யாரை பார்த்து இவன் இப்படி இழிக்கான்னு பார்க்க, மறுபடியும் இவதானா நீ திருந்தவே மாட்டியான்னு கேட்க, இவனும் போனை பிடிங்கிட்டு வேலை என்னவோ அதை பாருன்னு போயிடுறான். அடுத்து கிம்மு பையனும் ஹீரோனை பார்க்க ஃப்ளவரை தூக்கிட்டு வந்திருப்பான். இவளும் ஹாப்பியா வாங்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்க, இவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. நான் தூக்கிட்டு வரேன்னு புடுங்கிக்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறதை பார்த்துட்டு இவனும் கடுப்புல ஒவ்வொரு பூவா தூக்கி எறிஞ்சிட்டு கிடக்கான். இவளும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா கிடக்கு, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடு சொல்ல, ஆமா எப்பவுமே நீ தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு கிடக்கான். இவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிடக்க, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு, உனக்கு பாஸ்ட் எல்லாம் மறந்து போச்சுல, இந்த டாக்டர் போய் பாருன்னு நீட்ட, அப்ப இவன் பூவை தூக்கி போடுறத பாத்துறான். ஏ என்ன பண்ற, நான் என்ன பண்ணேன், அட பைத்தியக்கார பூவை ஏன்டா தூக்கி போடுறேன்னு கேட்க, இவனும் ஓடிடுறான். இவளும் துரத்திட்டே தான் போறான். கிம்க்கும் இவங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா கிடக்கு. சூயிப்பிள்ளையும் யூடியூப்ல மேக்கப் பத்தி வீடியோ போட்டுட்டு இருப்பா. அவளுக்கு சடனா ஃபேன்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வராங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு கிடக்கா. அப்ப லின்னு பையனும் இங்க பாரு, நீ ஆடிக்கொண்டு ஆவடிக்கொண்டு வீடியோ போட்டினா எப்படி ரீச் ஆகும், நீ தினமும் ஒரு வீடியோ போடணும், அதுக்கு ஏதாச்சும் யோசின்னு சொல்ல, அப்பதான் இவளுக்கு பொறி தட்டுது. அட ஆமாப்பா, நான் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் வச்சுதான் மேக்கப் பண்ணுவேன், அதனாலதான் என்னால வீடியோ ரெகுலரா போட முடியல. ஆனா சீப்பான குவாலிட்டிலையும் மேக்கப் நீட்டா போட்டு காட்டினா அது நல்லா ரீச் ஆகலன்னு ஒரு ஐடியா வருது. இவளும் லின்னை பார்த்து ஏன் நீ எனக்கு வேணும் சொல்ல, இப்ப இவ என்ன சொன்னான்னு பார்க்கான். அடுத்த லின்னு பையனுக்கு பொண்ணு வேஷம் போட்டு வீடியோ போட, இவனும் இந்த இளவுக்கு தான் அப்படி கேட்டியான்னு பார்க்கான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த லின்னு பையனும் செம்மையா இருக்கான்ல, இவங்க நினைச்ச மாதிரியே சூயிப்பிள்ளைக்கும் ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க. அடுத்து லின்னு பையனும் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், வா திங்க போலான்னு கூப்பிட, இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றா. அப்ப ஒரு பிள்ளை கிராஸ் ஆகவும் இவன் பார்க்க, அதை இவன் பார்த்துட்டு இன்னொரு டைம் வேற பொண்ணை பார்த்தா உனக்கு கொன்னே போட்டு
போட்டுருவேன்னு சொல்ல, சரி வந்து தொலை, நானே உனக்கு திங்க வாங்கி தரேன்னு சொல்றான். இவனும் இல்ல நான் தான் சோறு வாங்கி தருவேன்னு போக, அடுத்து இவனும் இவளுக்காக பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இவனே அவளுக்காக சமைச்சு தரான். இவளுக்கும் இவன் கூட இது மாதிரி இருக்கிறது ஹாப்பியா கிடக்கு. அப்ப இவனும் இதான் டைம்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா புள்ளன்னு கேட்க இவளும் ஓகே சொல்லிட்டா. அடுத்து கிம் சொன்ன டாக்டர் தான் ஹீரோயின் பார்க்க வந்திருப்பா. அவங்களும் இவளோட பாஸ்டை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ண சில பல ஞாபகம்லாம் வருது. ஹீரோயின் மேல ஹீரோ ரொம்ப கேரிங்கா இருந்திருப்பான், அவளுக்கு எப்பவுமே துணையா இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இழிச்சிட்டு கிடக்கா. அப்ப கிம்மு ஃபோன் பண்ணி என்னாச்சு உனக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க, ஆமா கேத்தி புள்ள சொன்ன மாதிரி ஹீரோ ஒன்னும் என்கிட்ட நடிக்கல, அவன் சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட பாசமா தான் கிடக்கான், நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல, அடுத்து ஹீரோ இன்னும் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண சேம் டைம்ல இவனும் அவன் கண்டுபிடிப்புல பிஸி ஆயிடுறான். அப்படியே 2 மாசம் போக கொஞ்ச நாள்ல கிராஜுவேஷனும் வந்துடுது. அப்ப ஹீரோயினும் அழகா ட்ரெஸ் பண்ணி வர இவனை பார்த்துட்டு என்ன கை தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கிடக்குன்னு அவன் கோட்டை கழட்டி போட்டு விட்டுறான். சுயப்பிள்ள தான் இவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பான். இவனும் ஐயோ இவன் கிட்ட பேச முடியாது சாமின்னு பார்க்க, அப்ப இவனும் அவளை மாடி கூட்டிட்டு போய் வா இப்ப டான்ஸ் ஆடலான்னு சொல்ல இவளுக்கு ஒரு ஷாக்கு, இவன் தானே இதுன்னு. ஆனா இது இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் அப்படியே ஹாப்பியா ஆடிட்டு கிடக்க முடிஞ்சதும் இவனும் சரி எனக்கு பசிக்குது திங்க ஏதாச்சும் எடுத்துட்டு வான்னு சொல்ல இவனும் சாப்பாடு எடுக்க போக அப்ப யாங்க பாத்துடுறான். அப்ப இவனும் நீ இன்னும் பிரேக்கப்ல இருந்து வெளியே வரலையான்னு கேட்க, இல்ல இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன்னு சொல்றான். அப்ப அங்க ஹீரோ வரதை பார்த்துட்டு வேணும்னே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, எப்பவும் இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிடக்க. அப்ப இவனும் காண்டாகி ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு கிடக்க, அது வந்து நான் ஆரம்பிக்க காண்டில் இவனும் நீ என்னமோ பண்ணு எனக்கு தேவையில்லைன்னு வெளியே போயிடுறான். அப்ப கேத்தி பிள்ளையும் ஹீரோவை பார்த்துட்டு கூவிட்டு கிடக்கா, ஆனா இவன் கண்டுக்கடவே இல்லை. அப்ப இவளும் இங்க பாரு இப்ப நீ என் கூட வந்தீனா ஹீரோயின் அப்பா அம்மாக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிய வரும்னு சொல்ல இவனை ஹீரோயினுக்காக அவ கூட போறான். ஆனா அதை ஹீரோயின் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறா. கைஸ் இந்த எபிசோடோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட்டுறேன் கைஸ். அப்புறம் வீடியோ லேட்டாக போட்டதுக்கு ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, இனிமேல் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறேன். பாய்.